சப்பா, வேலையை முடிஞ்சிடுச்சு. நீ மீட்டிங் தான். அதுக்கு இன்னும் 1 hour இருக்கு. ஆமா, தேனு ஊருக்கு போனா. அதுக்கப்புறம் அவளும் ஃபோன் பண்ணல, நானும் ஃபோன் பண்ணல. அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே போதும், இவளுக்கு என் நினைப்பே வராது போல. அங்கிருந்து வரையில மட்டும் ஏங்க உங்களை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவா. இங்க வந்துட்டனே, என்ன பண்ற ஏது பண்றன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா ஃபோன் பண்ணி? அவள கால் பண்ணி பாப்போமா? இல்ல தூங்கிட்டு இருப்பாளா என்னன்னு தெரியலையே. தேனு, உன்னை மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாருல்ல? மாமியார் ஏதாவது சொல்றாங்களா? நீ அம்மாட்ட எதுவும் சொன்னதில்ல. இருந்தாலே அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமல்ல. அம்மா, என்ன அவரு குள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அத்தை என்ன அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. சின்ன மருமக வந்தா அவளையும் என் அளவுக்கு பாத்துக்குவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கம்மா. அவங்க பெத்த பொண்ணு மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் நீ தனியாளா செய்யற. நீ மாசமா இருக்க. இப்போன்னு பார்த்து ஒரு ஆளுக்கு இது ஓடலாமல்ல. இன்னும் உன்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க ஆள் போடுறதா சொன்னாங்க. நான் தான் வேண்டான்ட்டேன். ஆளுங்க வந்தா நல்லா சுத்தபத்தமா செய்வாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் செஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதனாலதான் நான் தான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம உள்ளே இப்படி பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டோமே, ஏதாவது சொல்லுவாங்களா, மரியாதை இல்லாம நடத்துவாங்களான்னு. ஆனா உன்னை இப்படி வச்சு தாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சாத்தா. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான குணம். அதனாலதான் உன்னை கண்ணை மூடிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா மாமியார் எப்படின்னு அம்மாக்கு தெரியாதுல்ல. ஓரப்ப வாரப்ப இங்க நல்லா தான் பேசுறாங்க. இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. ஏதாவது சங்கடம் கிங்கடம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தான் நான் கேட்டேன். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. அம்மா, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்குது? வீட்டுல நடக்கிறத நான் உங்ககிட்ட தான் சொல்லணும். வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்களும் அவ்வளோக்கா கேட்டதில்ல. எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா தானே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணும். ஆனா என்னதான் அங்க வச்சு தாங்குறாங்களே, நான் என்னன்னு வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும்? என்ன போனையே எடுக்க மாட்டேங்கிறா? இந்த மாப்பிள்ள தான் கூப்பிடுவாங்களாட்டு இருக்கு. நீ பேசிட்டே இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா, இப்பதானம்மா சாப்பிட்டேன். காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், போதும்மா. இங்க பாரு, வயிற்று பிள்ளைக்காரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சரியா? ஏங்க, ஆபீஸ் போயிட்டீங்களா? மேடம், அத நான் ஃபோன் பண்ணாதான் கேப்பீங்களா? நீங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும். நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தோங்க. பேசிட்டு கூப்பிடலான்னு நினைச்சேன், நீங்களே கூப்பிட்டீங்க. சரி, அத்தை பக்கத்துலயா இருக்காங்க? இல்லங்க, அம்மா ஜூஸ் கொண்டு வரேன்ட்டு உள்ள போயிட்டாங்க. சரி, மாமாக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்ல. ஏங்க, காலையில தானங்க கூட்டிட்டு வந்து விட்டீங்க. 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளயா? என்ன தேனு, 2 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு வேலை முடிஞ்சுதா? மீட்டிங் போகணும், அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதனாலதான் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்கீங்களா? ஏண்டி, நான் உன்னை ஐ லவ் யூ தானே சொல்ல சொன்னேன். நான் எங்க உன்னை திட்டுனேன்? அது ஐ லவ் யூ. நானும் உங்க 2 பேர்த்தையும். ஏய், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு. தேனு, இத முதல்ல குடி. அம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதுக்கு மேல சாப்பிட்டனா வாந்தி வர மாதிரியே இருக்கு. எனக்கு வேண்டாம்மா, ப்ளீஸ். இத கொண்டு வைங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு பசிக்கலைன்னா நீ சாப்பிடாத. ஆனா ஜூனியருக்கு பசிக்கும்ல, நீ முதல்ல வாங்கி சாப்பிடு. ஏங்க, எனக்கு சுத்தமா பசிக்கலங்க. அம்மா ஜூஸு ஃப்ரூட்ஸுன்னு நிறைய கொடுக்குறாங்க. சாப்பிட்டேன் இப்பதான். நான் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஜூனியரும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் போல. அவனும் என்கிட்ட வேண்டான்னு தான் சொல்கிறான். எது, புள்ள உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லிச்சா? என்கிட்ட சொல்லிச்சு, அம்மாச்சி எனக்கு ஏதாவது சாப்பிட்றக்கு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குது. சரிதான், உனக்கு ஏத்த ஆள் அத்தை தான். எங்க வீட்டில தான் எல்லாத்தையும் நீ ஏமாத்திடுற.
ஆனா அங்க பாரு, அத்தையை உன்னால ஏமாத்தவே முடியாது. நீங்க வேற சும்மா இருங்க. எங்க அம்மா முதல்லயே இப்படிதான் பண்றாங்க. நீங்க வேற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். 24 மணி நேரம் ஏதாவது சாப்பிட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி, நீ அத்தைகிட்ட கொடு. அம்மா இந்தாங்க, அவங்க உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, அவ அங்கதான் எங்களை ஏமாத்திட்டே இருப்பா. பசிக்கல பசிக்கலன்னே சொல்லிட்டு இருப்பா. நீங்க அவளை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வச்சிருங்களேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது அவ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. சரிங்க அத்தை. சரி, நான் வச்சிடுறேன். சரி வச்சிருங்க. என்னம்மா சொன்னாங்க? நீ தான் அங்கே எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திடுறியாமே, அதைத்தான் சொன்னாங்க. அம்மா, நானும் தம்பியும் ஆஃபீஸில் புது வீடு கட்டுறதுக்கான லோன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்ன இப்போ அவசரம்? ஏன் சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையாக போட்டால் கிடக்குது. இல்லைப்பா, இப்போ போட்டால் தான் சரியாக இருக்கும். வீடு கட்டி முடிச்சு நம்ம புது வீடு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், அண்ணன் பிந்து 3 பேர் வேலைக்கு போகிறோம். லோனை எப்படியாவது சீக்கிரமாக கட்டிடலாம். கட்டி முடிச்சிட்டா அப்புறம் நம்ம கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல. வீடு கட்டி முடிச்சா ஒரு வேலையும் முடியும். ஏம்மா பிந்து, நீ என்ன நினைக்கிற? இதில் நான் நினைக்க என்ன மாமா இருக்கு? நம்ம புது வீடு கட்டினா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஸோ பரவாயில்ல, லோன் அப்ளை பண்ணியே நம்ம கட்டிடலாங்க மாமா. ஆமா பெரிய மருமகளே, நீ சொல்லுமா, நீ என்ன நினைக்கிற? மாமா, நம்ம முதல்லயே முடிவு பண்ண தானே, ராகுல் தம்பி கல்யாணம் முடிஞ்ச உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலான்னு. கல்யாண கடனையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. இனி வீட்டு வேலையை ஆரம்பித்தா சரியாக இருக்கும்ல. ஆமாப்பா, இதில் யோசிக்க என்ன இருக்கு? அம்மா, நீங்கள் என்ன எதுவும் பேசாமல் இருக்கீங்க? நான் சொல்கிறக்கு என்னப்பா இருக்குது, எல்லாம் முதல்லயே முடிவு பண்ண தானே. அம்மா, பிந்து அவங்க பெரியம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. அங்கே வேற போகவே இல்லைல்ல, வர சொல்லிட்டே இருக்காங்க. நானும் பிந்துவும் போயிட்டு வந்துட்டுமா? கல்யாணம் முடிஞ்சோடனே மறு வீடு போயிட்டு வரோன்னு சும்மா சும்மா எதுக்கு போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பங்கஜம், சின்ன மருமவளுக்குமா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்ல, போயிட்டு வரட்டும் விடு. மாமியார் வீட்டுக்கெல்லாம் அப்பப்போ போயிட்டு வரோன்னு, இல்லாட்டி மருமகனை சுத்தமாக மறந்துடுவாங்க. நீ போயிட்டு வாப்பா. இந்த வீட்டில் யாருதான் என்னை மதிக்கிறா? ஒரு நாள் மதிக்கிறது கிடையாது. நான் சொல்கிறத காதுலயே வாங்குறது கிடையாது. என்னம்மா பண்ணுங்க. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்கப்பா. சரிப்பா. என்னக்கா, மாமா போன உடனே பின்னாடியே போறீங்க? மாமா அழைப்பு கொடுத்தாரா? நீ சும்மா இரு பிந்து. இங்கே வாரு ராகுல், வரவு செலவு கணக்கெல்லாம் ஒரு ஆள் பொறுப்பாக பார்க்கணும். எல்லா வேலையுமே வெண்ணிலா வாக்குறது ரொம்ப சிரமம். ஒரு வேலையாவது மொண்டாட்டி வாக்கட்டும். சரிம்மா, அவள் என்ன பார்க்க மாட்டேன்னா சொல்கிறா. நீங்களே அவகிட்ட சொல்லிடுங்க, அதெல்லாம் அவள் கரெக்டாக பார்த்துருவா. சந்தோஷ், இன்னைக்கு என்ன நாள்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏதாவது பேசுடா, அட்லீஸ்ட் விஷாவது பண்ணுடா. என்னாச்சு, ஏன் கோவமா இருக்க? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். எங்க போறான் இவன்? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம்ல. ஏன்டா இப்படி பண்ற? இதான் உன் மேல எனக்கு கோவமா வருது. மற்ற நாளெல்லாம் அன்பா அழகா பேசிட்டு இருப்ப. ஆனா என்னோட நாள் இன்னைக்கு. நாம 2 பேரும் முதல்ல மீட் பண்ண நாள். அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? வந்து பேசினா கண்டிப்பா பேசக்கூடாது. இந்தா என்னோட சின்ன கிஃப்ட். நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? சந்தோஷ், நீ ஞாபகம் வச்சிருக்கியா? ஏன் என்கிட்ட காலையில இருந்து இதை பத்தி நீ பேசவே இல்லை? நீ பேசுவே நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ பேசாம என்ன ஏமாத்திடுவியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். நான் எப்படி என்னோட ஏஞ்சலை ஏமாத்துவேன்? சரி, இந்தா என்னோட கிஃப்ட். உன்னோட கிஃப்ட் எங்க? டேய், நானே ஒரு gift தான். உனக்கு எதுக்கு இன்னொரு gift? அடி பாவி, நல்லா சமாளிக்கிற நீ. சரி, நீ போய் இதை பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா. ம், சீக்கிரமா, லேட் பண்ணிடாத. ஹேய், சூப்பரா இருக்குடா. அது சூப்பரா இருக்குன்னு நீ சொன்னா மட்டும் பத்தாது. வெளியே வந்து என்கிட்ட காமிச்சாதானே எனக்கு தெரியும். வர இருடா. எப்படி இருக்கு?
ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன குறை. இரு, அதையும் நானே தீர்த்து வச்சிடறேன். சின்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்ன நீ சொல்லல? சந்தோஷ், என்னது? சீக்கிரம் சொல்லுங்க. வெயிட் பண்ண வரேன். இதுதான். சரி கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். நான் தான் வச்சுடுவேன். நீ முதல்ல திரும்பு.